ஐசிசி உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடந்துட்டு இருக்கிற இந்த வேலையில் நிறைய உமன்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் பொதுவாக ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப் போட்டு பவுலிங் போட்டுருந்துருப்பாங்க. உங்களுக்கு தோணிருக்கா மென்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் மட்டும் ஏன் கேப் போட்டு பவுலிங் போட மாட்டாங்க? ஏதாவது ஐசிசியோட ரூலில் மென்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் கேப் போட்டு பவுலிங் போடக்கூடாது அப்படின்னு ஏதாவது ரூல் இருக்கா என்னன்னு கேட்டிங்கன்னா, மேல் கிரிக்கெட்டர்ஸ் கேப் போட்டுட்டு பவுலிங் போடக்கூடாது அப்படின்னு எந்த விதமான ரூலும் கிடையாது. அது உமன்ஸ் கிரிக்கெட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸாக வந்து கேப் போட்டு பவுலிங் போடுவாங்க. ஃபால் பவுலர்ஸ்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா கேப் போட்டு பவுலிங் போட மாட்டாங்க. உமன்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் கேப் போட்டு பவுலிங் போடுறதுக்கான காரணம் அவங்களுக்கு கொஞ்சம் முடி அதிகமாக இருக்குங்கிறதுனால, அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் பவுலிங் போடும்போதுங்கிறனால தான் கேப் போட்டிருக்காங்களே தவிர, மென்ஸ் கிரிக்கெட்டுக்குள்ள வந்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு முடி பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்க பவுலிங் போடும்போது ஒரு வேளை அவங்களுக்கு கை இடிக்கலாம் அப்படிங்கிறதுனாலையோ, ஏன்னா ஃபாஸ்ட் பவுலராக இருந்தாங்கன்னா ஒடியாரும்போது கேப் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்படி கீழே விழும்போது பவுலர்ஸுக்கும் ஃபோக்கஸ் போகும், டைமும் ஆகும், பேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ஷனாக இருந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி தொல்லையாகவே இருந்துகிட்டு இருக்கும். அப்படிங்கிறதுனால பொதுவாகவே மென்ஸ் கிரிக்கெட்டில் கேப் போட்டுட்டு பவுலிங் போட மாட்டாங்க. ஊரில் நீங்கள் பவுலிங் போட போகிறீங்க அப்படின்னா ஏதாவது அம்பையர் கேப்பை கட்டுனாங்கன்னா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, என்னால் எந்த பிரச்சனையும் வராது, நான் கேப் போட்டு பவுலிங் போடுவேன்னு நீங்கள் போடலாம். புரிஞ்சுதுங்களா? இதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் கிரிக்கெட்டில் இருக்குது அப்படின்னாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கானதாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.